ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஹேர் க்ரோத்தே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டிலே தயாரிச்சது எவ்வளோ பெஸ்ட் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குங்க. பேபி ஹேர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் நான் உணர்ந்ததுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்து சிம்மிலே வச்சு இந்த இதை நம்ம செய்யணுங்க. சிம்மில் வச்சு செய்கிறப்ப நம்ம வந்து எண்ணெய் கருகாது. நம்ம போடுற பொருள் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து மிங்கிள் ஆகும். ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சு இந்த இதை செய்யலாங்க. இந்த எண்ணெயை காய்ச்சலாம். ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீவ்ஸ் கிடச்சதுன்னா நம்ம அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது, வாங்கிக்கலாங்க. இதோட வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதோட நம்ம பாடி ஹீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. உடம்பு ஹீட் இல்லாதப்ப கூலிங்காக இருக்கப்பவே முடி அதிகம், ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. கொஞ்சம் நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். அதில் இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கே தெரியுங்க. அதோடய ஸ்மெல் நல்லா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆனது நல்லா ஆற வச்சு அதை நம்ம வடிகட்டி அந்த எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியுங்க. ஹேர் ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.